சென்னையில் பருவமழை முன்னெச்சரிக்கை தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சற்று முன் பேசினார். அதனை பார்க்கலாம். மக்கள் தயவு செய்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே சென்னையை பொறுத்தவரை மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் முன்னுரிமை தரப்பட வேண்டும். அதனால்தான் மாநகராட்சி, CMDA, WRD, PWD, மின் வாரியம், நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என அனைத்து துறைகளின் தங்களுடைய திட்டப்பணிகளுக்கான நிதியை கழிவுநீர் குழாய் அமைத்தல், மழைநீர் வடிகால் அமைத்தல் போன்ற மக்களுடைய அடிப்படை அத்தியாவசிய பணிகளுக்கு முன்னுரிமை தருமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி, மாமன்ற உறுப்பினர்களான நிதியையும் இப்பணிகளுக்கு பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல் மெட்ரோ ரயில் பணிகள் பல இடங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளால் பெருமழையின் போது மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாமல் இருக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கையிலும் நாம் துரிதப்படுத்த வேண்டும். இந்த ஆய்வுக் கூட்டங்களை தொடர்ந்து நான் நம்முடைய அமைச்சர்களுடன் சேர்ந்து மக்கள் பிரதிகளுடன் இணைந்து மழைக்கால பணிகளை நேரில் ஆய்வு செய்ய உள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தடுத்த ஆய்வுக் கூட்டங்கள், கள ஆய்வுகள் குறித்த தகவல் உங்களுக்கு தகவல் தரப்படும். இந்த ஆய்வுக் கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடைபெற்று வரும் மக்கள் நல பணிகள் குறித்து விரிவாக எடுத்துக் கூறிய அனைத்து அதிகாரிகளுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட தகவல்களின் தொகுப்பை மாண்பு முதலமைச்சர் அவர்களிடம் சமர்ப்பித்தோம். இன்றைய இந்த ஆய்வுக் கூட்டம் குறித்து நேற்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்காவில் இருந்த போதும் என்னுடைய சரி, அமைச்சர்களும் சரி, தொலைபேசியில் அழைத்து இதை பற்றி தெரிந்து கொண்டார், கேட்டறிந்தார். சென்னையின் வளர்ச்சி மேம்பாடு குறித்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளார்கள். இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் குறித்தும் முதலமைச்சர் அவர்களுக்கு அறிக்கை தரப்படும். எனவே மழைக்காலத்திற்கு முன்பாக துறைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து மக்கள் பிரதிகளுடன் இணைந்து பணிகளை செய்து முடிக்குமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.